வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். வரலாறு தொகுக்கப்படும் விதங்களிலே கல்வெட்டு, தாமிரபத்திர சாசனங்கள், சுவடிகளிலே பார்க்கக்கூடிய செய்திகள் இவற்றையெல்லாம் கொண்டும், அதன் பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய கட்டிடக்கலை ஆதாரங்கள், ஆங்காங்கே நிகழ்ந்த சரித்திரங்களை ஓவியங்களாக தீட்டி வைத்திருக்கக்கூடிய தொகுப்புகள், இதற்கும் மேலே ஏனையவர்கள் அதை பார்த்தவர்கள் அதை சிலருக்கு சொல்ல, அவர்கள் அடுத்தவருக்கு சொல்ல என்று இப்படி செவி வழியாக தொகுக்கப்பட்டது என்று பல படிநிலைகளிலும் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த விதத்தில் கல்வெட்டும் சிலசாசனங்களும் நேரடியாகவே முதன்மை சான்றுகளாக கொள்ளப்பட்டாலும் ஏனைய சான்றுகளையும் கொண்டு சீர்தூக்கி பார்த்து அதை கொண்டு வரலாற்றிலே வெற்றிடங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதை நிரப்புவதற்கு ஏது செய்ய முடியுமா என்று பார்த்து பகுத்தாய்ந்து தான் வரலாறு படிக்க வேண்டும். அந்த விதத்திலே நூல்கள், நடந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளை சொல்லக்கூடியதாய் அமைந்த நூல்கள், அதிலே கூட நாம் புராணங்கள், இதிகாசங்கள் என்று இரண்டு வகைப்படுத்துகிறோம். புராணங்கள் என்றோ நடந்த ஒரு செய்தியை அதற்கு பிறகு வந்தவர்கள் பல ஆண்டுகள் கழித்து செவிவழி செய்தி என்று சொன்னேனே, அதன்படி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தொகுக்கப்பட்டதாய் வழங்கி வந்ததை யாரோ ஒருவர் தொகுத்து எழுதி ஒரு நூலாக்குவது. ஆனால் இதிகாசங்களோ அதை பார்த்தவர்கள், அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் கண்களால் கண்டவர்கள், அந்த நிகழ்ச்சி நடந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் கூற அதையே தொகுத்து எழுதியதாய் அல்லது பார்த்தவர்களே எழுதியதாக என்று அமைந்திருக்கக்கூடிய நூல்கள். அந்த விதத்திலே நமக்கு ராமாயணம், மகாபாரதம் இரண்டும் இதிகாசங்களாக வால்மீகி முனிவர் அதை லவகுச்சர்களை கொண்டு பரப்புகிறார். அதை ராமனே கேட்டு, அந்த ராமாயண காவியத்தை ராமனே கேட்ட சிறப்பு. அதுபோல இங்கேயும் வேதவியாச மகரிஷியும் பாரத கதையை பார்த்தவாறே எழுதுகிறார். அந்த நிலையில் மிகவும் பிற்பட்ட காலத்தில் 14ஆம் நூற்றாண்டு வாக்கிலே நமக்கு இதிகாசம் என்று சொல்லக்கூடியதாய் ஒரு மிக முக்கியமான வரலாற்று நூல் இயற்றப்பட்டு அதை கொண்டு கல்வெட்டுகளாலோ தாமிர சாசனங்களாலோ அறிய முடியாத பல முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள உதவுவதாய் ஒரு நூல். இந்த நூல் அவசியம் எல்லோரும் ஒரு அறிமுகமாவது செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய நூல் என்றே சொல்லுவேன். இந்த நூலின் பெயர் மதுரா விஜயம். இதை இயற்றியது கங்காதேவி என்றழைக்கப்படும் அரசி, பெண்பார் புலவர் அந்த அம்மையார் இயற்றிய நூல் இது. இந்த நூலையெல்லாம் அவர்கள் 14ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்தில் நடந்த சில முக்கிய அரசியல் மாற்றங்கள், அதனால் விளைந்த சமூக கலாச்சார மாற்றங்கள் இவற்றையெல்லாம் தொகுத்து கொடுக்கக்கூடிய நூலாக அமைத்திருக்கிறார். அந்த காலத்தில், அந்த நூற்றாண்டில் அப்படி என்ன முக்கிய நிகழ்ச்சிகள் நடந்தன? 14ஆம் நூற்றாண்டு 1311 தமிழகம் அதுவரையில் கண்டறியாத படையெடுப்பு ஒன்று தென்னிந்தியா முழுவதுமாக நடந்தது. அலாவுதீன் கில்ஜியினுடைய படையெடுப்பு. அது வடக்கே இருந்து வந்தது. வந்தவர்கள் போருக்கென்று வகுத்து, அத்தனை காலமும் தமிழர்கள் போருக்கென்று வகுத்து வைத்திருந்த அறநெறிகளை மீறி யுத்தம் செய்தனர் என்றும், அதனால் ஏற்பட்ட கலவரமும் அதனால் ஏற்பட்ட பொருள் மற்றும் உயிரிழப்புகளும் அதிகமாக இருந்ததென்று பார்க்கிறோம். பல கோயில் நகரங்கள் அதனால் சீர்குலைந்ததும், வழிபாட்டு இடங்களெல்லாம் வெற்றிடங்களாக மாறியதையும் ஆங்காங்கே வரலாறு பதிவு செய்கிறது. அதிலிருந்து சற்று மீளத் துவங்கிய காலத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளாக 1320களின் இறுதியிலே அடுத்ததாய் முகமது பின் துக்ளக்கினுடைய படை, அவனுடைய படைத்தளபதிக்கு கீழே அவர்கள் புறப்பட்டு வந்து இங்கே நடந்த அட்டூழியங்கள் என்று ஒரு 20 ஆண்டு கால இடைவெளிக்குள்ளே 2 பெரும் யுத்தங்களை தென்னிந்தியா சந்தித்திருக்கிறது. அதிலும் அதிகமாக இங்கே இடிந்து நொறுக்கப்பட்டவைகள் கோயில் நகரங்கள், கோயில் வளாகங்கள். பல கோயில்களும் சூறையாடப்பட்டு திருவரங்கம், தில்லை சிதம்பரம், மதுரை மீனாட்சியம்மன் ஆலயம் முதலியவை சோபை இழந்து விழாக்களெல்லாம் குன்றிப்போய் நாள்தோறும் நடைபெற வேண்டிய விழாக்கு கூட வசதியில்லாதபடிக்கு அது அழிந்துவிட்டு போனதை வரலாறு ஆங்காங்கே பதிவு செய்கிறது. வரலாறு சக்கரம் போலே என்று சொல்லுவார்கள். கால சக்கரம் என்று சொல்லுகிறோமோ அதுபோலே கீழேயே எப்போதும் தங்கிவிடாது. அந்த அமைப்பு ஒரு நாள் சுழன்று மேலே வரும். அந்தபடிக்கு அதே 14ஆம் நூற்றாண்டில் இறுதியில் வந்த கால் நூற்றாண்டு 1370கள் வாக்கிலே பெரிய ஒரு புரட்சி. விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய உதயம். ஹரிஹரர் மற்றும் புக்கராயர் என்ற 2 தலைசிறந்த தொண்டு மனப்பான்மை கொண்டவர்களாய் விளங்கிய அரசர்கள். அவர்கள் சிறுக சிறுக படைபலத்தை வளர்த்து கொண்டு போய் ஆச்சாரியர்கள் உதவியோடு இறைவன் துணை நிற்க
பெரும் சாம்ராஜ்யம் ஒன்றை படைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதற்குள்ளாகவே மதுரையை தலைநகராக கொண்டு இங்கே ஒரு சுல்தானியர் ஆட்சி, டெல்லி சுல்தான்களுடைய அமைப்பாளர்களாக இங்கே இருந்து கொண்டு ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க, அவர்கள் எந்த அளவிற்கு சுதந்திரம் என்றால் காசுகள் கூட அவர்கள் பெயரிட்டு அச்சிட்டு அதை விநியோகிக்கவும் தொடங்கியிருந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில்தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய எழுச்சி. தென்னிந்திய வரலாற்றில், ஏன் இந்திய வரலாற்றிலேயே 14ஆம் நூற்றாண்டில் திருப்புமுனையாக அமைந்த நிகழ்ச்சி இது என்று சொன்னாலும் அது மிக இல்லை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாய் அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் அது பெரிய அளவில் கர்நாடக, ஆந்திர, தமிழக, கேரளா என்று இந்த தென்னிந்தியாவினுடைய எல்லா பகுதிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய அதீத சக்தியாக விளங்கியது என்று பார்க்கிறோம். அப்படி புறப்பட்டு வந்த அந்த ராஜ்யத்திலே புக்கராயர், முதலாம் புக்கர், அவருடைய மகன் குமார கம்பன்னர் என்று அவருடைய பெயர். கம்பன்ன உடையார் என்று கல்வெட்டுகளிலே அவரை பற்றி அறிகிறோம். அந்த குமார கம்பன்னரும் அவருடைய மனைவி கங்காதேவி இவர்கள் இருவருமாக புறப்பட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து தெற்கு நோக்கி பிரயாணப்படுகிறார்கள். அப்படி புறப்பட்டவர்கள் முதலில் காஞ்சி மாநகரம், கடிகாஸ்தானம் என்று 2000 ஆண்டுகளுக்கும் முன்பாகவே பல்கலைக்கழகங்கள் விளங்கிய காஞ்சிபுரம் அந்த நகரத்திற்கு வந்து சேர்கிறார்கள். அங்கே கண்ட காட்சிகளையெல்லாம் இந்த அம்மையார் கங்காதேவி நமக்காக வேண்டியே நூலாக தொகுக்கிறாள். அங்கே பார்த்தவற்றையெல்லாம் தொகுத்து சொல்லக்கூடியதாய் அப்படித்தான் அந்த நூல் வந்திருக்கிறது. அதற்கு பெயர் மதுரா விஜயம். ஏனென்றால் இவர்கள் நேரே சென்று மதுரை மாநகரத்தை அடையவிருக்கிறார்கள். வெற்றியோடு கூடி போய் மதுரையை அடைந்து அந்த இடத்திலே தர்மம் சார்ந்ததாய் ஒரு ஆட்சியை ஸ்தாபிக்க வேண்டும். அதற்காக வேண்டி புறப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அந்த நூலுக்கு மதுரா விஜயம் என்றே பெயர். இந்த விஜய யாத்திரையை 8 பகுதிகளாக பிரித்து அதிலே முதல் சில பகுதிகள் குமாரகம்பன்னருடைய பிறப்பு தொடக்கமாக வரக்கூடிய செய்திகளையெல்லாம் தொகுத்தும், அவருடைய வீரம், அவர் பயிற்சி கற்றுக்கொண்டது, பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சிறப்பு, அவர் போரிலே துணிந்து செய்த காரியங்கள், இவற்றையெல்லாம் தொகுத்துச் சொல்லியும், அரண்மனையிலே அவருடைய நித்திய அலுவல்கள் என்னவென்ன, அவரோடு இருந்தவர்கள் யார் என்று இப்படி அவருடைய வாழ்க்கை வரலாறு போலேயே அந்த நூல் விரிகிறது. ஒவ்வொருவர் பிறப்பிற்கும் ஒரு காரணம் உண்டு என்று சொல்லும் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தால், குமாரகம்பன்னர் இத்தகைய ஒரு விஜய யாத்திரை செய்வதற்கென்றே பிறந்தவரோ என்று சிறப்பித்துச் சொல்லும் விதமாக அமைந்தது அந்த யாத்திரை. அப்படி அவர் காஞ்சி மாநகரத்திற்கு வந்து அங்கே பல காலங்கள் முகாமிட்டு அமர்ந்தார்கள். ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம், அன்னை காமாட்சியினுடைய கோயில், கச்சி வரதராஜ பெருமாளுடைய ஆலயம் இவையெல்லாம் சோபை இழந்து பல பூசைகள், விழாக்கள் எல்லாம் வழக்கொழிந்திருந்த அந்த காலகட்டத்தில் அவற்றையெல்லாம் மீண்டும் புத்துருவாக்கம் செய்யவும், விடுபட்டு போனவைகளை மறுபடியும் தொடங்கி நடத்தவும், இடிபாடுகளையெல்லாம் நீக்கி ஆலயங்களில் மறுபடியும் திருப்பணி செய்து குடமுழக்கு காணவுமாய் அவர்கள் பல்வேறு நிபந்தங்கள் கொடுத்து, கல்வி சாலைகளெல்லாம் அங்கே சிறக்கும்படியாய் செய்து, அந்த இடத்தில் மங்கள ஒலி கேட்கும்படியாய் மீண்டும் நிறுவினார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த பகுதிகளை ஆட்சி செய்து வந்த சம்புவரையர்களை அடக்கி அவர்களை கப்பங்கட்டும் அரசர்களாக மாற்றி அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கத்திற்கு சென்று சேர்கிறார்கள். திருவரங்கம் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வைணவ வழிபாட்டின் தலைமைப்பீடமாக இருக்கக்கூடிய தலம். காவேரிக்கு நடுவே துருத்தி என்று சொல்லப்படும் மணற்பாங்கு, மணர்மேட்டுப்பாங்காக இருக்கக்கூடிய ஒரு தீவு. காவேரி அன்னை அரங்கநாதனை தன்னுடைய 2 கரங்களால் ஆறத் தழுவிக்கொண்டு செல்வது போலே அமைந்திருக்கும் அந்த நிலப்பரப்பு. அதிலே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கியபடி அங்கே திருமால் சயனித்து கிடக்கிறார். அந்த ஆலயம் பெரிய அளவிலே செல்வச் செழிப்போடு இருந்ததை 13ஆம் நூற்றாண்டு வரையில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலம் அறிகிறோம். நாளொன்றிற்கு எத்தனை அமுதுபடிகள், எத்தனை விழாக்கள், ஆண்டுதோறும் விழா கண்டருளிய தலம். அதனால் அந்த இடம்தான் அதிகப்படியான பாதிப்பிற்கும் உள்ளாகியது. படையெடுப்பின் போது கொத்து கொத்தாக அடியவர்கள் கொன்று குவிக்கப்பட்டதையும், அந்த வீதிகளெல்லாம் அமங்கலமாக இருந்த அவல நிலையையும் கங்காதேவியினுடைய அந்த ஆவணம் உருக்கும்படியாய் பதிவு செய்திருக்கிறது. கல்லும் கரையச் செய்யும் விதமாக இருக்கிறது அந்த கணக்கீடுகள். அப்படியெல்லாம் கண்ட காட்சிகளை தொகுத்து சொல்லுகிறார் அந்த அம்மையார். இவையெல்லாம் கல்வெட்டுகளோ தாமிரபத்திர சாசனங்களோ செப்பேடுகளோ செய்ய தவறிய செய்திகள், அல்லது அப்படி ஏற்றப்பட்டவை நம் கைக்கு கிடைக்கவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அப்போது நடந்த இந்த கலவரம் பற்றிய செய்திகள் கிடைக்கின்றன. அதை தவிர முழுக்க முழுக்க நாம் சார்ந்து நம்பி வாசித்து அதிலிருந்து தெளிந்து கொள்ளக்கூடியதாய் அமைந்திருக்கும் ஒரே முக்கியமான ஆவணம் மதுரா விஜயம் என்கிற இந்த நூல்.
அங்கிருந்து புறப்பட்டு அவர்கள் திருவரங்கத்தை அடைந்து அங்கே பலகாலம் தங்கியிருந்து பல்வேறு விழாக்களை மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்து, குறிப்பாக எல்லா சமூக மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடியதாயிருக்கும் சித்திரை மாத திருநாள் 10 நாள் நடைபெறும் சித்திரை விருப்பண்ண உடையார் திருநாள் என்று திருவரங்கத்தில் இன்றும் தேரோட்டத்தோடு நடைபெறக்கூடிய அந்த விழாவை மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்து அங்கிருந்து புறப்பட்டு மதுரைக்கு விஜயம் செய்கிறார்கள். வரும் வழியிலெல்லாம் வீதிகளில் அங்கே இருந்த கிராமங்கள், ஊர்வெளிகள் இவைகளெல்லாம் அடைந்திருந்த அவல நிலையை மறவாது பதிவு செய்திருக்கிறார் கங்காதேவி அம்மையார். மதுரைக்கு வந்து வெளிப்புறத்திலே முகாமிட்டிருந்தவர்களை அன்று இரவு கம்பன்னர் தங்கியிருந்த அந்த கூடாரத்திற்கு ஒரு இளம் பெண் புறப்பட்டு வந்ததாகவும், அவள் கையிலே வைத்திருந்த பாரம்பரியமான பாண்டியர்கள் கைகொண்டிருந்த வீர வாளை குமாரகம்பன்னருக்கு பரிசாக கொடுத்து ஆசீர்வதித்து மறைந்தாள் என்ற செய்தியையும் மறவாமல் பதிவு செய்திருக்கிறார் மதுரா விஜயத்தில். வந்தவள் அன்னை மீனாட்சிதான் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அதிசயங்கள், அற்புதங்கள் காலந்தோறும் நடந்த வண்ணம்தானே இருக்கின்றன. அந்த அளவிலே அன்னையே வந்திருந்து அன்று இரவு கம்பன்னரை சந்தித்து அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கி மறைந்தாள் என்ற செய்தியையும் மதுரா விஜயத்தில் பதிவு செய்திருக்கிறார். மறுநாள் விடிந்தவாறு இவர்கள் போய் ஆலய கதவுகள் அடைக்கப்பட்டு கிடந்த பல 10 ஆண்டுகளாக பூசையின்றி திருவிழாக்களின்றி மீனாட்சி சொக்கநாதருடைய ஆலயம் பூட்டப்பட்டிருந்த நிலையிலே அவற்றையெல்லாம் தகர்த்து அந்த கதவுகளை மீண்டும் திறக்கும்படியாக செய்து உள்ளே சென்று பார்த்தபோது சொக்கநாத பெருமான் சன்னதியிலே அடைப்பித்த போது, அதற்கும் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆலயத்தை அடைத்தபோது ஏற்றிய விளக்கு எரிந்து கொண்டிருந்ததென்றும், அங்கே இருந்த மூலலிங்கத்தில் சாத்தியிருந்த மாலைகள் கூட வாடாமல் இருந்தது போன்ற அற்புதங்களையும் அம்மையார் பதிவு செய்கிறார். அன்பே உருவமாய் அருளே வடிவமாய் சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்பிகையும் மறுபடியும் மதுரை நகரத்திலே அமைதியும் அன்பும் அருளும் பெருகும்படியாக செய்தார்கள் என்றும், எல்லா தேசத்திற்குமாய் சேர்ந்து தளபதியாய் அரசனாக குமார கம்பன்னர் பட்டமேற்று மதுரையிலிருந்து அரசாட்சி செய்தார் என்பன போன்ற செய்திகளும் நமக்கு கிடைக்கின்றன. அதன் பிறகு வடக்கு நோக்கி திக்விஜயம் செய்து திருமலை வழியே இன்னும் இருக்கக்கூடிய ஆந்திர தேசங்களையெல்லாம் சென்றடைந்து ஆங்காங்கே பல்வேறு திருப்பணிகளை விஜயநகர சாம்ராஜ்யம் செய்து கொடுத்ததை அதற்கு பிற்காலத்திலே வரக்கூடிய கல்வெட்டுகள் பதிவு செய்கின்றன. ஆனால் 14ஆம் நூற்றாண்டில் நடந்த போரும் அந்த போருக்கு பிறகு அமைதி திரும்பியதையும், இதற்கு இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் இங்கே நடந்த அவலங்களையும் வேறு யாரும் இத்தனை தூரத்திற்கு தெளிவாக பதிவு செய்ததாக அறிய முடியவில்லை. அந்த விதத்தில் கங்காதேவி என்ற அந்த அரசியாரும் அவர்கள் இயற்றிய மதுரா விஜயமாகிற நூல், இது இரண்டும் நாம் நிச்சயம் நினைத்து போற்றி பாதுகாக்க வேண்டிய கருவூலங்கள் என்று கொள்ளலாம். நேயர்களே, அந்த நினைவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளை மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.